கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு தலைப்பு வாலிப பிள்ளைகளுக்கு சில வார்த்தைகளை பகிர்ந்து உள்ள முன்னோர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு? இவைகள் உன்னால் முடியாது தம்பி. இவைகள் உன்னால் முடியாது தம்பி. தங்கச்சிகள் என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் யாருக்கு செய்தி? தம்பி. அப்படி இல்லை, தங்கச்சிகளுக்கும் இது செய்தி தான். என்னடா இது, எங்கே பார்த்தாலும் முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? காலையில் அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஊழியம் பண்ணுறவர், அவர் முடியாதுங்கிறாரே. அவன் வாழ்க்கையில் நிறைய காரியம் முடியும். அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும், ஞானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும், ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும், திறமையை பெருக்கிக் கொள்ள முடியும். உலகத்தில் நிறைய காரியங்களை சாதிக்கலாம். எவ்வளவோ சாதனைகள் உலகத்தில் இருக்குது. மனிதன் நிறைய காரியங்களை சாதிக்கலாம். ஆனாலும் சாதிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது. அது இந்த வாலிப வயதுகளில் ஹைலி இட் இஸ் இம்பாசிபிள். நம்முடைய இயற்கையான இருதயத்தை கொண்டு நிறைய சாதனைகளை செய்யலாம். சில விஷயங்களை என்ன செய்ய முடியாது, சாதிக்கவே முடியாது. அதற்கு we need the grace of God. தேவனுடைய கிருபை வேண்டும். அதுக்கு we need a new heart. ஒரு புதிய இருதயம் வேணும், ஒரு புதிய வாழ்க்கை வேணும். ஆக வாலிப பிள்ளைகள் நிறைய காரியங்களை சாதிக்கலாம். அதான் நினைத்தா முடியாது. என்ன ஒன்று சொல்லுவான், நினைத்தாலும் முடியாத சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியாது. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். ஆண்டவரும் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனால் அந்த விசுவாசிக்கிறவனு சொல்ல எந்த விசுவாசம்? தேவனை சார்ந்த விசுவாசம். சரி, ஒரு 3 காரியங்களை மட்டும் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எவைகள் முடியாது? ஒன்று, எல்லாருமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க விரும்புவது ஒரு நேச்சர் அப்படி தானே? இது எல்லாருமே சந்தோஷமாக, சாக போன நேரத்தில் கூட சந்தோஷமாக தான் இருக்க விரும்புகிறோம் எல்லாருமே. அதனால் வாலிப வயதுகளில் சந்தோஷமாக இருக்க விரும்புவது இயல்பு தான். ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஒரு சரியான சந்தோஷத்தை தேடுகின்ற வழி இல்லைன்னு சொன்னால், ஒரு சரியான சந்தோஷத்துக்கு நேராக நம்மை கொண்டு சொல்லுகின்ற ஒரு இன்னர் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொன்னால், ராங் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணோன்னு சொன்னால் நம்மை தவறான வழிகளில் சந்தோஷத்தை அடைய வைக்கும். ஒவ்வொரு வாலிபனுக்குள்ளும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் சந்தோஷத்தை தவறான முறையில் தேடுகின்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு இன்னர் ஃபோர்ஸ் இருக்குது. அது ரொம்ப வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ். அது எதனால் வேலை செய்யுதுன்னு சொன்னால், சரியான வழியில் சந்தோஷத்தை உள்ளே கொண்டு வராததுனால அது செயல்படுகிறது. பாருங்கள், ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறவள்ள அவனுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்கப்படுகிறது, குடிக்கிற நல்ல தண்ணியெல்லாம் கொடுக்கப்படுகிறது, அவன் நல்லா சாப்பிட்டுட்டு வெல் சாட்டிஸ்ஃபைடு இருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தவறான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இவன் தூண்டப்பட மாட்டான். அப்படி தானே? ஒரு என்ன சொல்லுது, ஒரு தரங்கெட்ட உணவு, ஒரு லோ குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு மனசு வராது. ஏன்னா இவன் பசிக்கு ஏற்ற விதமான நல்ல ஃபுட்டை என்ன செய்கிறான், நல்ல குவாலிட்டி ஃபுட்டை இவன் இருந்த இடத்துல சாப்பிட்றான். ஆனால் இந்த ஃபுட்டு அவனுக்கு கிடைக்கலன்னா அவனுக்குள்ளே இன்னொரு ஃபோர்ஸ் செயல்பட ஆரம்பிக்கும். அது என்ன? அதான் அந்த ஹங்கர். பசி என்ன பண்ணோம், இந்த நல்ல ஃபுட்டு அவனுக்கு கிடைக்காத பொழுது அந்த நம்ம பசி என்ன பண்ணோம், ஏதாவது சாப்பிடுப்பா, ஏதாவது சாப்பிடு. இப்போ எல்லாம் ஹெல்த் ஆங்கிளில் யோசிக்கக்கூடாது. இது எது நல்லது கெட்டதுலாம் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. சம்திங் யூ நீட் டு ஈட். நீ சாப்பிட்றதுக்கு ஒன்று வேணும். அப்போது இன்னும் நீங்கள் அந்த சரியான ஃபுட்டை சாப்பிடாம வீட்டில் இருந்துகிட்ருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும். பசியினுடைய அளவு பெருக பெருக என்ன பண்ணுவீங்க, உணவினுடைய தரத்தை குறைத்து கொண்டே போவீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கிடைத்தா போதும். 1987ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் இறந்து போனார். உங்களுக்கு தெரியுமில்ல, இறந்துட்டார். அப்போ நான் பாண்டிச்சேரியில் ஒரு ஹோட்டலில் ரூமில் ரொம்ப நாளாக தங்கியிருக்கிறேன். ஒரு லாட்ஜ் ஹோட்டல் கிடையாது, லாட்ஜ், தனி ஹோட்டலில் தான் சாப்பிடணும். எம்ஜிஆர் சத்தானே 3 நாள் கடையை சாத்திட்டோம். நான் என்ன செய்வேன்? 3 நாளும் சாப்பாடு கிடையாது. அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு சிலர் தெரியும். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அவங்க வீட்டில் கெஞ்சுவாங்க, சாப்பிடுங்க பிரதர். ஆனால் சாப்பிடவே மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய வீட்டினுடைய சிச்சுவேஷன். நல்லா செய்வாங்க சாப்பாடு, ஆனால் அந்த சாப்பாடை அவங்க வீட்டு சிச்சுவேஷனில் உட்காந்து என்ன சாப்பிட மனசு வரும். அது என்னுடைய வாலிப வயதில் இன்னும் ரொம்ப சுத்தத்தை அதிகமாக ரொம்ப பார்ப்பேன். அந்த பக்கம் இந்த ஒரு கரப்பாம்பூச்சி அந்த பக்கம் ஒன்றா நீ சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டினுடைய ஹைஜீனிக் சிச்சுவேஷனில் ரொம்ப இப்போ லோவாக போகிற இருந்தவொடனே சாப்பிடவே மாட்டேன். ஆனால் எம்ஜிஆர் மரித்த அன்றைக்கு நான் 2 நாள் பசியாக இருந்து விட்டு 3ஆம் நாள் அவங்க வீட்டுக்கு போனேன்.
ஏன் தெரியுமா? இதுக்கு மேல் என்ன செய்யலை, முடியலை. எந்த வீட்டில் சாப்பிடு 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 சொன்னவளுக்கு சாப்பிடலையோ அதே வீட்டில் போய் என்ன செய்யுது, அங்கே போகணுன்னா சாப்பிடுங்களா கேட்டோன்னே வழக்கமாக சொல்கிற மாதிரி போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்கல, அவ்வளோ கப்புக்கிட்டு சாப்பிட்டேன். என்ன காரணம்? இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேனே. ஏன் சாப்பிட்டேன்? இப்போ பசி வந்தால் என்ன செஞ்சிடும்? ஆமாம், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா மனுஷன் எதெல்லாமே எடுத்து சாப்பிட்றான். மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி எல்லாம் எடுத்து சாப்பிட்றான். இன்னும் ஒர்ஸ்டான இதெல்லாம் இந்த மண்ணை எள்ளி சாப்பிட்றாங்க சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சோமாலியா போன்ற நாடுகளில் ஒரு சில இடங்களில் பிள்ளைகளுக்கு கிடைக்காம என்ன செய்கிறாங்க, ஈரமாக இருக்கிற மண்ணை என்ன செய்கிறாங்க, அள்ளி சாப்பிட்றோம். பசி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் பசியை நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. அதிகமாக நீங்கள் எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருப்பீங்க? 5 நாள் சாப்பிடாதவங்க யாராவது இருக்கிறீங்களா அந்த இடத்துல? இல்லை, உங்களுக்கு தெரியாது. அப்போ பசின்னா 3 நாள் 2 நாள் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் யாரும் இல்லை. நான் இருந்திருக்கேன். நம்பர் ஆஃப் டேஸ் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தால் எப்படி இருக்குங்கிற எனக்கு தெரியும். இதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் சார். இப்போ அந்த விவரம் சொன்னால் இப்போ செய்திக்கு டைம் இருக்காது, இன்னொரு டைமில் சொல்கிறேன். அப்போ அந்த பசி நல்ல நமக்கு தேவையான அந்த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டு வரல அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற பசி என்ன பண்ணோம், ஃபோர்ஸ் பண்ணி எதையாவது சாப்பிட்டு தொலைப்பா, கிடைக்கிற சாப்பிடு. அப்போ தரம் இறங்கி மனுஷன் கடைசியில் ஒரு சர்வைவல். பைபிளில் பார்க்குறவள பஞ்சம் பிள்ளைகளே என்ன பண்ணாங்களா? நாம் நினைக்கும், ஐயோ இது என்ன கொடுமை. உங்களுக்கும் பசி அதான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். எதற்கு சொல்லுங்கன்னா, ஒவ்வொரு வாலிபருக்குள்ளும் சரியான விதத்தில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சேனல் இல்லைன்னு சொன்னால், தவறான விதத்தில் அதை பெற்றுக்கொள்வதற்கு, தரங்குறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஏதாவது ஒரு விதத்தில் முயற்சிப்பான். அதனால வாலிப வயதுகளில் பலவிதமான தரக்குறைவான சந்தோஷம் தேடுகிற வழிகள் இருக்குது. அப்படி தான் அந்த உலகம் என்ன செய்கிறது, நிறைய சினிமா, டிவி, அந்த ஷோ இந்த ஷோ, அது இதுன்னு கேம்ஸ்னு என்ன பண்ணிக்க நிறைய காரியங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு மனிதன் தன்னை சந்தோஷப்படுத்தி கொடுக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் கூட போதுங்கிற லெவலுக்கு. ஏன்னா இந்த மனிதனுடைய 95% மன ரீதியான சந்தோஷ தேவைகளெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ண முடிகிறது, ஒரு 5% தான் அதுக்கு வெளியே போக வேண்டியிருக்கு. அந்த லெவலுக்கு அது வந்திருக்கிறது. அப்போது இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கே, இந்த ஃபோர்ஸ் நீ என்ன பண்ண முடியாது. அதான் பாயிண்ட். இது நீ என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் கண்ட்ரோல். எனவே தான் வாலிப வயதுகளில் ஏதாவது ஒரு விதத்தில், ஒரு காலத்தில் என்னுடைய வாலிப வயதுகளில் நான் கஞ்சா போட்டிருக்கேன், ப்ரௌன் சோர் சாப்பிட்ருக்கேன். கஞ்சா போட்டுட்டு இருக்கிறவள திடீர்னு பார்த்தீங்கன்னா பறக்கிறது மாதிரி இருக்கும். அப்புறம் டப்புன்னு பார்த்தா ஒரு மலைது கீழே உட்காந்த மாதிரி இருக்கும். திடீர்னு எல்லாம் ஏதோ ஒன்று சொல்ல வரும், மறந்துடும். அப்புறமே அடுத்த பாயிண்ட்டுக்கு போனால் இந்த பாயிண்ட் ஞாபகம் வரும், அடுத்த அது மறந்துடும். அப்புறம் இன்னொன்று பேசுகிறவள இது ஞாபகம் வரும். எதுக்கு சொல்லணும்னா இதுதான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்போ ப்ரௌன் சுகர் சாப்பிட்ருக்கோம், அதை சிகரெட்டுக்குள்ளே வச்சு அதை வீட்டில் ஈரப்படுத்தி அதை சாப்பிடுதோம். அப்படியே உடம்புலாம் அப்படி டீஹைட்ரேட் ஆகிடும். அந்த அளவுக்கு ஆகும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மணலை அது ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி இல்லை. எதுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு இன்றைக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் போய் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் சில இடங்களில் இந்த படிக்கட்டில் இருக்குங்களா, அதில் வாலிப வயசில் உள்ள பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் என்ன செய்வாங்க, வீட்டிலேருந்து ஃபுல்லாக டிட்டாச் ஆகி இங்கே கிடப்பாங்க. இதில் சும்மா இந்த போதை பசுகளை தான் என்ன செய்வாங்க, சாப்பிட்டு அதிலேருந்து அதிலே வாழ்க்கையை நாசமாக்கும். அவங்கள கேர் பண்ணுறதுக்குன்னு பெரிய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், தரமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதான வழிகளை வாழ்க்கையில் அறியவில்லை என்றால் தரங்கட்ட சந்தோஷம் என்ன செய்துவிடும், அவனை அதிகமாக அழுத்திவிடும். எனவே தான் பலவிதமான தவறான சந்தோஷங்கள் இருக்குது. இதை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கி எத்தனை விதங்களில் வாலிப வயதுகளில் சந்தோஷத்தை தேடுறோம். கிளப்பு, பப்பு, அது இதுன்னு ஊர் சுற்றுறது, இப்படி நிறைய காரியங்கள். இவைகளெல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்த தரங்கட்ட வழிகளில் போய் சந்தோஷத்தை அனுபவித்தா நிச்சயமாக யுவர் ஃப்யூச்சர் வில் பி ஸ்பாயில்ட். நீ எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் சரி, தரங்கட்ட சந்தோஷங்களையே உனக்குள்ளே பெற்று நீ பழகிவிட்டார் சொன்னால் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, அமைக்க முடியாது. இன்றைக்கி எத்தனையோ விதங்களில் வாலிப பிள்ளைகளுக்கு கேம்ஸு, நிறைய பிள்ளைங்களுக்கு சொன்னால் விளங்காது. கேம்ஸில் என்ன தப்பு இருக்குது, தப்புன்னா 95% இந்த காலத்துக்கு கேம்ஸ் கிரிமினல் கேம்ஸ். அதை சொன்னால் நீங்கள் விளங்கவே மாட்டீங்க. ஒரு காலம் வரும் விளங்குவீங்க. எல்லாத்துக்கும் தேர்ஸ் அ டைம், ஒரு டைம் இருக்குது, அப்பொழுதுதான் இது புரியும். இன்றைக்கி இந்த கேம்ஸுகளை கொண்டு மனிதன் உடலையும் நாசம் பண்ணுறான்,
கண்களை நாசம் பண்ணுறான், காதுகளை நாசம் பண்ணுறான், மனங்களை நாசம் பண்ணுகிறான், நிறைய காரியங்கள் இழக்கிறான். அவனுக்கு இருக்கிற நிறைய விதமான எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட்ஸ்லாம் என்ன செய்யறான், ஸ்பாயில் பண்ணுறான். இன்றைய மாடர்ன் கேம்ஸ் வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுன்னு போல எந்த சந்தேகமும் இல்லை. இதை எத்தனை வாலிப பிள்ளைகள் விரும்பாமல் இருந்தாலும் சொல்லுவாங்க, இவருக்கு அவ்வளவெல்லாம் அறிவு கிடையாது, அதெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு கிடக்கிறார். அப்படி இல்லை. உங்களுக்கும் ஒரு நாள் வரும், உங்களுக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நான் சொல்லுவது உண்மை என்று அறிகிற பக்குவமும் வரும். அதுவரை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அந்த ஒரு வெறித்தனம் என்ன செய்யும், அதை தவறான வழிகளிலே மனதை ஒரு சந்தோஷப்படுத்தி கொள்கிற, சேர் பண்ணி கொள்கிற அந்த வெறித்தனம் என்ன செய்யாதென்றால் உண்மைகளை அறிய விடாது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது வாலிப வயதுகளில் பார்த்தீங்கன்னா அடங்காத ஆசை உணர்ச்சிகள். அடங்காத ஆசை மனுஷனுக்குன்னு ஆசை இருக்கணும், நிறைய விஷயங்கள் ஆசை இருக்கணும். ஆனால் சில ஆசைகள் உணர்ச்சிகளோடு சம்மந்தப்பட்டவைகள். உலகத்தில் நிறைய விஷயங்கள், ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படலாம், ஒரு வெஹிக்கிளுக்கு ஆசைப்படலாம், ஒரு பொருளுக்கு ஆசைப்படலாம், சில பொருள் ஆசைப்படலாம். ஆசைப்பட்டாலும் நம்ம அதை என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா இப்போல்லாம் இன்னொரு டைமுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் சில ஆசைகள் உணர்ச்சி சார்ந்த ஆசைகள். அந்த ஆசைகள் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா வாலிப வயதுகளுக்குள்ளே இருக்கிற மணல் என்னவென்றால் ஒரு கொதிக்கிற எண்ணெய் சட்டி மாதிரி. இதுக்குள்ளே எண்ணெய் விழுந்தாலும் உடனே ஃப்ரை ஆகிடும். புரிகிறதா? வாலிபனுடைய உணர்ச்சி மணலை கொதித்து கொண்டே இருக்கிறபடினாலே அதற்கேற்ற விதமாக ஏதாவது ஒன்று வருகிற பொழுது அவன் எளிதில் அதில் என்ன செய்கிறான், சிக்கிக்கொள்ளுகிறான். எனவே இன்றைக்கி வாலிப வயதில் ஒரு எதிர்பாலின உணர்வு வருகிறது. நிறைய பிள்ளைகள் ரொம்ப நல்ல மாரல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. நிறைய பிள்ளைகள் காட் ஃபியரிங் தான். நிறைய பிள்ளைகள் நல்ல பக்தி உள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் எங்களுக்கு நல்ல வில் பவருடன் நினைக்கிற பிள்ளைகள் தான். ஆனாலும் உங்களுக்குள்ளே உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நிற்க முடியாத ஒரு பெரிய உணர்ச்சி வேகம் என்ன செய்கிறது, அதாவது இமோஷனலாகவும் இருக்கிறது, ஃபீலிங்காகவும் இருக்கிறது. அந்த என்ன சொல்வது, உணர்ச்சி வேகம், ஒரு குறிப்பிட்ட ஆசையை குறித்த, குறிப்பிட்ட விருப்பத்தை குறித்த ஒரு வேகம் இருக்கிறது. அதில் எந்த நேரம் பிரச்சனை வரன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ரொம்ப காலம் நல்லாவதாக தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல டிசிப்ளினாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு பழகு சூழலில், ஏதோ ஒரு வித்தியாசமான நிலைமையில் ஏதோ நடந்து விடுகிறது. they are not able to escape, they are not able to resist, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த விருப்பத்தினுடைய வேகம். ஏன்னா அப்போ ஆப்போசிட் ஜெண்டருடைய அந்த அட்ராக்ஷன் சொல்லுவாங்களா, எதிர்பாலின ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பிற்கு ஒரு விசா அவர்களை ஓடிட்டு தான் இருக்குது. இது கொதிக்கிற எண்ணெய் மாதிரி கொதிச்சுட்டு தான் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டஃப் எப்போ விழும்னு சொல்ல முடியாது. எந்த வாலிப ஆணினுடைய ஒரு இருதயத்தில் எப்பொழுது ஒரு எதிர்பாலின உணர்ச்சி சம்பந்தமான ஒரு சமாச்சாரம் விழுன்னு சொல்ல முடியாது. அதுபோல் எந்த ஒரு வாலிப பெண்ணுடைய இருதயத்தில் எப்பொழுது எது விழுந்து விட்டால் என்ன பண்ண முடியாது. அந்த விருப்பத்தினுடைய வேகம் தாய் மேல் இருக்கிற விருப்பத்தை அவமதிக்கும், தந்தை மேல் இருக்கிற விருப்பத்தை அவமதிக்கும், ஆண்டவர் மேல் இருக்கிற விருப்பத்தை அவமதிக்கும், சமுதாயத்தின் மேல் இருக்கிற எண்ணத்தை அவமதிக்கும். ஏன்னா அந்த ஒரே விருப்பத்துக்காக எல்லா விருப்பத்தையும் அதை என்ன செய்யும், பிரேக் டவுன் பண்ண. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல். இந்த வலிமையான இந்த விருப்பத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவர் மேல் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும்தான், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும்தான், ஆண்டவருடைய அன்பில் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும்தான், ஆண்டவருடைய தரிசனத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையில் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த விருப்பத்தை மேற்கொள்ள முடியும். மேற்கொள்ள கண்ட்ரோல் பண்ண முடியும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடுவேனோன்று பாடுவோம்ல, அதுபோல். அப்போ தேவன் மேலே ஒரு விருப்பம் வரும்பொழுது தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்து விடுகிறது, தேவனுடைய ஐக்கியம் நமக்குள்ளே வந்து விடுகிறது, தேவனுடைய பிரசர் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அவ்விதமாக ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அதை தாண்டி மனிதனுக்கு எதிர்பாலின இருப்பாது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விருப்பம் வருகிற பொழுது அவன் என்ன செய்வான், அதை he will be able to overcome. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு இன்னர் பவர் இருக்குது. என்ன பவர்? காட்ஸ் பவர், த பவர் ஆஃப் லவ், தேவனுடைய அன்பின் வலிமை. இந்த அன்பின் வலிமை வரவில்லை என்று சொன்னால் இந்த உலக மனிதர்கள் மூலமாக வருகிற அந்த அன்பு என்ற பெயரில் வருகிற விருப்பத்தை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. எனவே எந்த நேரத்தில் அந்த விபத்து நிகழும் என்று சொல்ல முடியும். அப்பொழுது தாய் மேல் இருக்கிற விருப்பம் போயிடும், தந்தை மேல் இருக்கிற விருப்பம் போயிடும், குடும்பத்தின் மேல் இருக்கிற விருப்பம் போயிடும், வாழ்வின் மேல் இருக்கிற விருப்பமே போயிடும். இதெல்லாம் எடுத்துரைக்க வேண்டுமென்றால் அதிகமான நேரங்கள் வேணும். இப்பொழுது நமக்கு குறைவான நேரங்கள். எனவே எதற்கு இதை சொல்லணும், தேவையெல்லாம் தேவன். இந்த வாலிப வயதில் கர்த்தரை நீங்கள் அறிய வேண்டும், கர்த்தருடைய அன்பை அறிய வேண்டும், கர்த்தருடைய பிரசனத்துக்குள் வர வேண்டும், கர்த்தருக்கு வாழ வர வேண்டும். இங்கே இருக்கிற கொஞ்சம் பிள்ளைகளுடைய வயதுகள் கூட வாலிப வயதுகளில் இருக்கிறீங்க, காலங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப். நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை அனுபவிக்க பழக வேண்டும். தேவ பிரசன்னத்தோடு வாழ பழக வேண்டும். உங்களை நீங்களே ஆண்டு கொண்டிருக்க முடியாது. உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. உங்களுடைய பெற்றோர் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. உங்களுடைய சமுதாயம் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. உங்களுடைய மன கட்டுப்பாடும் ஒருபோதும் என்ன செய்யாது, உங்களை பாதுகாக்காது. எந்த நேரத்தில் எந்த குழியில் விழுவோம் என்று நமக்கு தெரியாத காரணத்தினாலே ஆண்டவரை அதற்குரிய காரணத்தில் என்ன செய்ய வேண்டும், தீங்கு வருவதற்கு முன்னால் உன் வாலிப வயதில் என்ன செய், சிருஷ்டிகரை நினை. எனவே இந்த வயதுகளில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கான நேரங்கள் உங்களை அனைவருக்கு வந்திருக்கிறது. எனவே இதை குறித்து தனிப்பட்ட முறையில் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் எதிர்பார்க்கக்கூடாது. சிந்தியுங்கள். பொல்லாத உலகத்தில் வாழ்கிறீங்க, பொல்லாத சூழல் வாழ்கிறீர்கள், பொல்லாத விதமான மனநிலைகள் உங்களுக்குள்ளும் வளர்ந்து கொண்டிருக்க நிலைமையில் வாழ்கிறீர்கள். எனவே உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவர்கள், கர்த்தருடைய அன்பின் கட்டுப்பாடு மட்டுமே என்ன செய்யும், உங்களை பாதுகாக்கும். எனவே அதற்குள் வாருங்கள். மூன்றாவதாக, ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளும் வாலிப வயதிலிருந்தே வேகமடைய தொடங்குகிறது என்றால் இன்னொரு உணர்வு. என்ன உணர்வு? அதான் கோப உணர்வு. கோபம்னு என்ன தெரியுமா? நான் விரும்பாத நீ சொல்லக்கூடாது. என்னுடைய விருப்பத்துக்கு உட்படாத ஒன்றை என்கிட்ட சொல்லக்கூடாது. என்னுடைய விருப்பத்துக்கு உட்படாத ஒன்றை செய்ய சொல்லக்கூடாது. என்னுடைய விருப்பத்துக்கு உட்படாத எதிலையும் என்னை ஈடுபடுத்தக்கூடாது. கோபம் இதில் தான் வருது. கோபம் உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் வருது. என்னுடைய விருப்பத்துக்கு ஏதாவது ஒன்று நிகழ்கிற பொழுது, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்கிற பொழுது, ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்திக்கிற பொழுது, விருப்பத்துக்கு எதிராக ஏதோ நடக்கின்ற பொழுது, அப்பொழுது தான் என்ன வருகிறது? கோபம். வெறுப்பு, விரோதம், கசப்பு, காய்மாறம், வைராக்கியமெல்லாம் இது எங்கிருந்து வருகிறது தெரியுமா? முதல்ல அவருடைய பர்த் பிளேஸ் என்ன தெரியுமா? ஆங்கர். யாரோ ஒரு வேளை உங்களுக்கு வெறுப்பு இரண்டாவது தான் உருவாகும், கசப்பு இரண்டாவது தான் உருவாகும், வைராக்கியம் இரண்டாவது தான் உருவாகும், பகைமை இரண்டாவது தான் உருவாகும். முதல்ல உருவாகுது என்ன? கோபம். பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வச்சிங்களா, முதல்ல என்ன வருகிறது? அவருக்கு அவரோட நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, விரோதமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு கோபம். அந்த கோபத்தில் ஏதோ ஒன்று பேசினா அவர் ஒன்று பேசிட்டார். அப்புறம் அந்த கோபம் தான் என்ன செய்கிறது? அடுத்த டைமென்ஷனுக்கு போகுது. அது என்ன செய்கிறது? அது இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்ன செய்கிறது? வேறு விதமாக விருப்பு, விரோதம், பகைமை, பழிவாங்குதல் விதமாக போய்கொண்டு வாலிப வயதில் கோபத்தை கட்டுப்படுத்த உங்களால் முடியாது. எனவே தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் சண்டை, கேம்பஸில் போனால் கேம்பஸில் சண்டை. 13 வயசு மாணவன், 14 வயசு மாணவன், 15 வயசு மாணவர்கள்லாம் இன்றைக்கி அவங்கள தண்டிக்க முடியல. கவர்மெண்ட் இந்தியாவுடைய பீனல் கோடு கொண்டு என்ன பண்ண முடியலை. ஏன்னா சிறுவருங்கிற வயசை தாண்டலை, மைனருங்கிற ஸ்டேஜை தாண்டவே இல்லை. அவன் கொலை செஞ்சுட்டு வந்து நிற்கிறான். அவனை எங்கே போட முடியலை? இந்தியன் பீனல் கோடு படியோ இன்னும் கிரிமினல் ப்ரொசீஜர் படி அவன் என்ன பண்ண முடியலை. வழக்கமாக எல்லாரையும் தண்டிக்க அவன் செஞ்சுட்டு வந்து என்னது? கொலை, கற்பழிப்பு, தவறான வாழ்க்கை முறை செஞ்சுட்டு வரான். ஒன்றும் பண்ண முடியலை. ஏன் நடக்கிறது? எங்கிறது ஆரம்பிக்கிறது? கோபம். முதல்ல பெற்றோரிடத்துல தான், பெற்றோருடைய சூழல் தான் அது வரும். பெற்றோரிடத்துல தான் முதல்ல பிள்ளைகள் கோவப்படுவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் என்ன செய்யும், காலேஜுக்கு போய் என்ன செய்யும், உடன் படிக்கிற மாணவர்களோட கோபம், ஆசிரியரோட கோபம், அப்புறம் சமுதாயத்தோடு கோபம், அப்புறம் கல்யாணமான பிறகு மனைவியோடு கோபம். 2 நாள் தூக்கி போட்டு வந்துடுவாங்க. கோபம். இந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உனக்கு கிடையாது. நீ நிறைய அறிவாளியாகலாம், பெரிய ஞானியாகலாம், பெரிய நிறைய அட்வென்ச்சரஸ் திங்ஸ் எல்லாம் நீ செய்யலாம். ஆனால் யூ கேனாட் கண்ட்ரோல் ஒரு ஆங்கர். இந்த கோபத்தை கட்டுப்படுத்த விட்டால் தேவ அன்பு வர வேண்டும், தேவ சமாதானம் வர வேண்டும், தேவனுடைய சந்தோஷம் வர வேண்டும். தேவனுக்கும் மட்டும்தான் கோபம் கட்டுப்படுங்க. தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கோபம் கட்டுப்படும். ஏன்னா மனிதன் எளிதாக கோபப்படுகிற தன்மையுடையவன். அவன் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, நான் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, கோபம் வரும். ஆனால் அவன் கட்டுப்படுத்துகிறான். ஏன்? ஹீ இஸ் வித் காட். கர்த்தருடைய சமாதானம் அவனை ஆளுகை செய்கிறதுனால அவன் கோபத்தை என்ன செய்கிறான்? கண்ட்ரோல் பண்ணுறான். எனவே வாலிப வயதுகளில் இந்த 3 விதமான வேகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. we have to be very careful. இந்த வயதில் இதை செய்யலைன்னு சொன்னால் வேறு எந்த வயதில் போய் செய்ய முடியாமலும் போய்விடும். எனவே வாலிப பிள்ளைகள், கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிற நேரம் இது. சிந்தியுங்கள், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தற்காலத்தில் தவறான விதமாக சந்தோஷத்தை தேட வைக்கின்ற ஒரு உள் ஆதிக்கம் உங்களுக்குள் இருக்கிறது. தட் இஸ் நேச்சுரல். அதை உங்களால் மேற்கொள்ள முடியாது. அதுபோல் தவறான உணர்ச்சி சார்ந்த ஆசைகள் உங்களுக்குள் வருவதற்கான ஒரு வேகம் உங்களுக்குள் இருக்கிறது. அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு எதிராக சிந்திக்கிற, செயல்படுகிற, தவறுகளை செய்ய தோண்டுகிற கோப உணர்வு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது.
அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இந்த மூன்றும் கர்த்தருடைய அன்பிற்கு தான் கட்டுப்படும், கர்த்தருடைய ஐக்கியத்துக்கு தான் கட்டுப்படும், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு தான் கட்டுப்படும். அந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வாலிப காலத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான வயதுகளை வந்திருக்கிற பிள்ளைகள் இனியும் காலம் தாழ்த்தாதபடிக்கு உடனடியாக ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டிய, உங்கள் அம்மா அப்பாவுக்காகவோ உங்களுடைய சூழ்நிலைக்காகவோ அல்ல. ஒரு ஃபோர்ஸ் பண்ணி யாரும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணுறது சரியும் கிடையாது. எனவே சிந்தியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.